பொன் விழாவை நோக்கி 48வது ஆண்டு விழா கொண்டாட்டமாக மகளிருக்கென தென் மாவட்டங்களிலேயே இதுவரை இல்லாத மிகப்பெரிய தனிப்பிரிவில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலகுண்டு. ஒவ்வொரு கிராமத்திலும் கழக மூத்த முன்னோடிகள் பெயரில் கட்சிக் கொடிக் கம்பம் நட வேண்டும். திமுகவில் உழைக்கும் இளைஞர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது என நிலக்கோட்டையில் நடந்த திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் திமுக வடக்கு, தெற்கு, மேற்கு ஒன்றியம் மற்றும் அம்மையநாயக்கனூர் நிலக்கோட்டை பேரூர் கழக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் காமாட்சி, பொருளாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர். மாவட்ட துணைச் செயலாளர்கள் நாகராஜன், பிலாலுஷேன், ஒன்றியச் செயலாளர்கள் கரிகாலபாண்டியன், சவுந்தரபாண்டியன், மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலக்கோட்டை பேரூர் செயலாளர் ஜோசப் கோவில்பிள்ளை வரவேற்று பேசினார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஐ.பி. செந்தில்குமார் பேசுகையில், திமுகவில் கட்சிக்காக உழைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் பிரகாசமான எதிர்காலம் உள்ளது. இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். திமுகவில் கட்சிக்காக உழைத்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் ஒவ்வொரு கிராமத்திலும் மறைந்த கழக முன்னோடிகள் பெயரில் கல்வெட்டுடன் கூடிய கட்சிக் கொடி கம்பங்கள் அமைக்க வேண்டும் என பேசினார். மேலும் இந்த கூட்டத்தில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் காதர் முகைதீன், அறிவு, ஒன்றிய துணைச் செயலாளர்கள் வெள்ளிமலை, நெடுமாறன், கதிரேசன், கவுன்சிலர் காளிமுத்து, மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் வேல்முருகன், மணிமேகலை, சரண்யா, ராஜாங்கம் மற்றும் பொறுப்பாளர்கள் வேல்முருகன், அழகேசன், செல்வம், மலையாளம், கதிரேசன், குட்டி என்ற பால்கனகரத்தினரால் ஆரோக்கியம், 18ஆம் படி, பெனிட் விளாம்பட்டி கர்ணன், ஆவரம்பட்டி அம்மாவாசை உட்பட மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முடிவில் அம்மையநாயக்கனூர் பேரூர் செயலாளர் விஜயகுமார் நன்றி கூறினார். அனைத்து பொது உறுப்பினர்கள் கூட்டங்களை நடத்த வேண்டும். எல்லா ஊர்களிலும் கூட்டணிய என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று 72 மாவட்டங்களுடைய செயலாளர்கள் உத்தரவு கொடுத்திருக்கிறார். அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார். எந்த நேரமும் ஒரு இயக்கம் இயங்கி கூட்ட இருக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தான் நம்முடைய இயக்கத்தின் தலைவராக நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரை தான் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக மக்கள் தலைவராக பெற்றிருக்கிறார். ஒரு பக்கம் நாட்டு மக்களுக்கான திட்டங்கள், அரசின் பணிகள், இன்னொரு பக்கம் இயக்கத்தின் பணிகள் என்று இடைவிடாது உழைக்கக்கூடிய ஒரு ஓய்வில்லாத சூரியனை தான் இன்றைக்கு இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் ஆக அந்த வகையில் நம்முடைய இயக்கத்தை பலப்படுத்துகிற பணி இந்த பணி. இன்றைக்கு 3 ஒன்றிய கழகங்கள் 2 பேர் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். இங்கே இருக்கிற 3 ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், அதே போல பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள், ஒவ்வொரு பேரூர் கழக செயலாளர்கள் ஒவ்வொரு வார்டுகளிலும் இது போன்ற கூட்டங்களை நடத்துகிறார். வார்டு கழக நிர்வாகிகள் கூட்டம் என்று அதை வைத்துக் கொள்வோர் மட்டுமின்றி பொது வார்டுகளில் கழக உடன்பிறப்புகள் கூட்டங்களை கூட்டிட வேண்டும். இன்னொரு காரணம் இருக்கு. பேசுகிற பொழுது மணிகண்டன் அவர்கள் அவர் வரவேற்புரை ஏற்றிருக்கிறார். அப்படித்தான் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு நான் வார்த்தை பேசுகிறேன். சவுந்தரபாண்டியன் கூட கேட்டேன். அவர் என்ன 10 நாள் ஓய்வு எடுக்கணும், நீங்கள் வந்துருக்க கூடாது, இருந்தாலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஆகும். இப்போ நான் அவருக்கு சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சவுந்தரபாண்டியன் நீங்க பார்த்தீங்கன்னா இளங்கோட்டை பேர சொல்ல பண்ணிக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப மணிகண்டன் பேசுறப்ப சொன்னார், நாங்கள் நல்ல வேட்பாளர் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுருப்போம். உங்களுக்கு சொல்லுங்க, மற்ற 3 தொகுதிகளையும் நாங்கள் வாக்குகள் குறைச்சிட்டோம்.
வாங்கின ஓட்டை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க நம்ம அமைச்சர் தொகுதியிலையும் கொடுத்துருக்கு, ஏன் தொகுதியிலையும் கொடுத்துருக்கு. காரணம் அது பெரிய விஷயம். நாங்க கண்டிப்பா அதோட 20 ஓட்டு அடுத்த கூட வாங்கி கொடுப்போம், பிரச்சனை இல்லை. அது என்னன்னா போன முறை 35,000 வாக்குகள் கூடுதலாக நம்முடைய திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் வேலுசாமிக்கு கொடுத்த நிலக்கோட்டை தொகுதி இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் சகோதரர் சச்சிதானந்தத்துக்கு 52,000 அதிகமான 17,000 வாக்குகள் கூடி எங்க நிலக்கோட்டை தொகுதி. இந்த மாவட்டத்திலேயே அதிகமான வாக்குகள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட பெற்ற தொகுதி நிலக்கோட்டை என்பதெல்லாம் நிலக்கோட்டையிலிருந்து இன்னைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை முறையிட்டோம். நிலக்கோட்டையோட ராசி அடுத்த எல்லா தொகுதிக்கு போகணும். இங்கே பேசிட்டு உள்ளது ஒருவர் சொன்னார், சுமையானவர்களை சேர்ந்தவர். அவங்க அதிமுகவுடைய வேட்பாளருக்கு போய் ஓட்டு கேட்டாங்க. இனிமேல் அந்த கதைக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, அப்படி யார் ஓட்டு கேட்டாலும் திமுக ஓட்டு கேட்டாரு. அந்த ஒரு சூழ்நிலை இனி எதிர்காலத்தை உருவாகும். அதைத்தான் மாண்புமிகு கழக தலைவர் இளைஞர்களின் தலைவர் உதயநிதி அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். தென்பாண்டி சிங்கமையா ஐபிஆர் அவர்கள் மிக கடுமையாக இனி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, பாராளுமன்றம் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொடுத்திருக்கிறார். திமுக திமுக கூப்பிட்டு கேட்க உதயசூரியன் சின்னம் அதை ஆதரிக்கிற சின்னத்தை பெற்றிருக்கிறார் தான் நமக்கு மரியாதை. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் 52,000 வாக்குகள் கூடுதல் இருக்கிறார். நீங்கள் உழைத்ததனால் தான் அந்த வெற்றியை இலக்கை நாம் அடைந்திருக்கிறோம். அந்த உழைப்பை வருகிற காலகட்டங்களிலும் நீங்கள் செய்திட வேண்டும். அதனால்தான் முதலிலேயே கூட்டத்தை நிலக்கோட்டையில் நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் ஒன்றிய பேரூர் செயலாளர்கள் உடனடியாக அனைத்து அணிகளும் மாவட்ட கழகத்திலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு கருத்துருக்கள் அனுப்பும். அந்த கருத்துருக்களின் அடிப்படையிலே நிர்வாகிகளை நீங்கள் பரிந்துரை செய்யும் பட்டியலை 3 நாட்களுக்குள்ளே வழங்கிட வேண்டும். அதே போல முப்பெரும் அரசு போல சொல்லியாச்சு, அரசின் சாதனை விவரங்களையும் சொல்லியாச்சு. ஏற்கனவே உறுப்பினர் அட்டைகள் எல்லா ஊழியத்துக்கும் நாம் பதிந்த உறுப்பினர் அட்டைகள் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் மட்டும் நாங்கள் ஒப்படைச்சு 1 மாதம் ஆயிடுச்சு. நீங்க அந்தந்த ஊராட்சிகள் அந்தந்த கிளைக்கழகத்தில் முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு கொடுத்து கையெழுத்து ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் அந்த உறுப்பினர் அட்டை யார் யார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வளர்ப்பு காரியத்திற்கு சத்தியானத்துக்கு வந்திருக்குன்னா, சகோதரி குட்டிக்கு வந்திருக்குன்னா, வசதிக்கு வந்திருக்குன்னா, ரூபிக்கு வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட கையெழுத்து நீங்க அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி நீங்க மாவட்டத்தில் ஒப்படைக்கணும். நீங்க யாரோ ஆக இந்த மாதிரியான ஒரு பணிகளை எல்லாம் நீங்க மேற்கொள்ளணும்.